20,000 பட்ஜெட்ல ஒரு புது ஃபோன் வந்திருக்கு மக்களே. அதுதான் இந்த iQOO Z11X. இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா, வாங்கலாமா அப்படின்னு எல்லாத்தையுமே டீட்டெயில் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். அப்படியே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்கு, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. கையில் எடுத்தோடனே உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். சிலிக்கான் கேஸ் ஒன்று பாக்ஸில் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே தான் வரும். அண்ட் இது போக ப்ரொடெக்ஷனுக்கு IP68, IP69+ ரேட்டிங் 2 இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓவரால் டிபிக்கலான ஒரு பட்ஜெட் ஃபோன் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல கேஸ், ஒரு நல்ல டெம்பர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அடுத்த டிஸ்பிளே 6.76 இன்ச்க்கான ஒரு 120 Hz LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த LCDன்ற விஷயம் இந்த பட்ஜெட் ஒரு நெகட்டிவா இருக்கலாம். அண்ட் LCD பேனலாவே இருந்தாலும் இங்க கலர்ஸ் எல்லாமே பார்க்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ்லயும் எந்த பிரச்சனை இல்ல. அண்ட் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ்மே இந்த போன்ல இருக்கு. யூசுவலா பட்ஜெட் போன்ல இந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் கை வச்சு மோனோ ஸ்பீக்கரா கொடுப்பாங்க. பட் அப்படி இல்லாம ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கு உங்களால 400% வரை ஆடியோ பூஸ்ட் பண்ணி உங்களால வச்சுக்க முடியும். நீங்க 100%ல வச்சு கேட்கும் போதே உங்களுக்கு நல்லா லவுடா இருக்கும். ஆனா ஒரு சின்ன டிஸ்டார்ஷனை ஃபீல் பண்ண முடியும். நீங்க ஆடியோ பூஸ்ட் யூஸ் பண்ணி 200, 400லாம் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா லவுடாவே இருக்கும். ஆனா ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போனோம்னா இதில் MediaTek Dimensity 7400 டர்போ ப்ராசர் இருக்கு. இந்த ஃபோன் வந்து 20Kன்ற பட்ஜெட்டில் வருது. இந்த 20Kல இருந்து அநேகமாக இதோட ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த விலைக்குன்னு பார்க்குறப்ப இந்த ப்ராசர் வந்து நல்ல ப்ராசர் தான். நீங்கள் டே டு டே நார்மல் எப்பயும் போல் டாஸ்க் யூஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை அப்பப்போ கொஞ்சம் நேரம் கேம் ஆடுவீங்க அப்படின்னா அப்பயுமா இருக்கட்டும், இந்த ப்ராசர் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ப்ராசர் தான். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3.1 ஸ்டோரேஜ் அப்படின்றனால கொஞ்சம் ஆப் ஓப்பனிங்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதுவும் இங்கே நல்லா இருக்கு. அண்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக Origin OS 6 தான். எஸ், இந்த ஃபோனில் Origin OS 6 வருது. ஃபன் டச் வாய்ஸோட சொல்லி முடிஞ்சுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த Origin OS 6 இருக்கிறனால ஃபோன் வந்து நான் யூஸ்வலாக ஃபன் டச் OSல பட்ஜெட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை விட Origin OS யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. நல்லா ஸ்மூத்தாக ஸ்னாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. நிஜமாவே அந்த இடத்துல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் Origin OS பார்க்குறப்ப Origin OS 6 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்குறப்ப 20,000 பட்ஜெட்டுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேட்டரி அப்படின்னு போனீங்கன்னா இதுல 7200 mAh ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துடும். ஓகேவா? தென் 6 வருஷத்துக்கு பேட்டரி ஹெல்த் இதுல இருக்கும் அப்படின்னு iQOO ப்ராமிஸ் பண்றாங்க. அது 6 வருஷம் ஆனால் தான் நமக்கு தெரியும். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சாலிடா 1.5 days கிட்ட வரும். ஓகேவா? இது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் ஒரு ஃபுல் பிளெஜ்ட் கேமிங் ஃபோனாக யூஸ் பண்ண முடியாதனால அப்பப்போ தான் நீங்கள் கேம் ஆட போறீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1.5 daysக்குள்ள தாராளமாக வரும். ஓகேவா? ஸோ பேட்டரி லைஃப் பற்றி பிரச்சனை இல்லை, இங்கேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேமரா. இங்கே பின்னாடி வந்து 50 MP ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா ஒரு கேமரா இருக்கு. அது எது என்னன்னு ஒரு மென்ஷனும் இல்லை. எங்கேயுமே எந்த மென்ஷனுமே இல்லை. ப்ராபப்ளி ஒரு AI கேமரா இல்லை ஒரு 2 MP ஏதாவது ஒரு கேமராவாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் டீலில் விட்டுரு, அதை கண்டுக்காதீங்க. 50 MP பிரைமரி கேமரா இருக்கு. முன்னாடி செல்ஃபிக்கு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேமராலையுமே உங்களால் 4K வீடியோஸே ஷூட் பண்ண முடியும். 4Kன்றது ஒரு ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு பேருக்கு தான் இதில் இருக்கிற மாதிரி இருக்கு. வீடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஓகேவா? அப்புறம் ஃபோட்டோஸ் அப்படின்னு வர்றப்ப நல்லா பிரைட்டான நல்லா ஒரு டே லைட் கண்டிஷனில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்க நல்லா இருக்கு. கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கு. இது வந்து செல்ஃபிக்கும் சரி, ரியர் கேமராவுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் லைட்டு குறைஞ்சி அப்படின்னா ஃபோட்டோ கொஞ்சம் முக்கியம் தான் வருது. ஸோ ஓவரால் இது கேமராவுக்கான ஃபோன் இல்லை அப்படின்றது இதுலேருந்தே நல்லா தெரியுது. தென் இதை தவிர்த்து மற்ற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா Bluetooth 5.1 இருக்கு. அப்புறம் NFC சப்போர்ட் கிடையாது. IR போர்ட் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபேனு, AC இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ கோடெக் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. கீழே வந்து USB 2.0 Type-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரைஸ்ன்னு தெரியாது. பட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன பிரைஸ் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த விலைக்கு நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டிங்கன்னா 20,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு இது ஓகேவான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. அந்த விலைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அதுவும் குறிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரிக்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். கேமரா மைண்டில் வச்சு வாங்கினீங்கன்னா அதுக்கான ஃபோன் இது கிடையாது. ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் கூட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர் ஃப்ரம் ஆர் டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.